நம்ம டாக்டர் டூம் நல்லவரா? கெட்டவரா? இதுக்கு பதில் யாராலயுமே பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா, டாக்டர் டூம் ஒரு சாதாரணமான வில்லனும் கிடையாது. அவரோட பேரு டாக்டர் டூம் வான் டூம். இவரு சொல்லப்போனா நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஒரு சின்ன வேரியன்ட்ன்னு கூட சொல்லலாம். ஏன் அத சொல்றேன் அப்டின்னா, அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அதோட இல்லாம ஒரு நல்ல மந்திரவாதியும் கூட. டூமோட நோக்கம் இந்த உலகத்த அழிக்கிறது கிடையாது. இந்த உலகத்த காப்பாத்தணுங்கிறது தான். அதுவும் அந்த வேலைய அவரால மட்டும் தான் செய்ய முடியும்னு நம்புறாரு. இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்குல்ல. நம்ம தேனோஸோட டயலாக் தான். ஆனா இந்த இந்த மக்களோட சுதந்திரத்த பறிச்சு கூட நாம இந்த உலகத்த காப்பாத்த முடியும். அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு தான் நினைக்கிறாரே தவிர, மத்தபடி யாரையும் அழிக்கணும்னு அவர் நினைக்கவே இல்ல. அவரோட நோக்கம் நல்லது தான். ஆனா போற வழி தான் தப்பு. சில காமிக்ல அவர் ஹீரோ மாதிரியும், சில காமிக்ல அவர் வில்லன் மாதிரியும் இருக்கிறாரு. சில காமிக்ல அவர் ஹீரோவாவே இருந்து உலகத்த காப்பாத்தியும் செஞ்சிருக்கிறாரு. எக்ஸ்மென் கூட சண்டை போட்டிருக்கிறாரு. எக்ஸ்மென்களுக்கே வில்லனாவும் வந்திருக்கிறாரு. டாக்டர் டூம ஹீரோன்னு சொல்ல முடியாது. இல்ல வில்லன் தான் அப்படின்றத பெருசாவும் சொல்லவே முடியாது. அவர் மார்வெல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஹீரோ வில்லன்னு வேணா சொல்லலாம். அதனால தான் பல ஃபேன்ஸ் இன்னைக்கும் நம்ம தேனோஸோட டாக்டர் டூம் தான் மார்வெல்லயே பெஸ்ட் வில்லன்னு சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் டாக்டர் டூம் படத்துக்காக வெயிட் பண்றீங்க? நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல வில்லனா? இல்ல ஹீரோவா நம்ம டாக்டர் டூம்ன்றதையும் சொல்லுங்க.